Hey guys, this is Abraham. இந்த வீடியோ எதுக்குன்னா நான் மென்ஸ் ஃபிசிக் ஐசிஎனில் பண்ண போகிறேன். மென்ஸ் ஃபிசிக் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர் அதுக்கு இருக்குது, என்ன பார்ப்பாங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு நான் வைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். அவங்க நிறையா காம்பீட் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இது போடுறாங்க. இது போட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி காமிக்க போகிறேன் எப்படி பண்ணுறது, என்னென்ன போசஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய போர்டிங் ஷார்ட்ஸ். பேக்கில் இந்த மாதிரி வந்துடும், சைடு இப்படி, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி. சரி கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னா மென்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து பேசிக்காக ஐசிஎன் ஃபெடரேஷனில் 4 குவாட்ரன்ட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் குவாட்ரன்ட்ஸ், சைடு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட், ரைட், பேக், அப்புறம் இந்த இன்னொரு திருப்பி இந்த குவாட்ரன்ட், இந்த மாதிரி 4 தடவை நீங்கள் திரும்பி வர மாதிரி இருக்கும். அது போக மேண்டட்டரி போசஸ் லைக் சைட் செஸ்ட், டபுள் பைசப், அதுக்கப்புறம் சைட் ட்ரைசப், அதுக்கடுத்து ஆப்ளிக்ஸ், ஆப்ஸ் காட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பேக் காட்ட சொல்லுவாங்க. கைஸ், மென்ஸ் ஃபிசிக்கில் மேஜராக என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு வி டேப்பர் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு நல்ல மசில் மாஸ் இருக்கணும், டீசெண்டான மசில் மாஸ் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படின்னா ஃப்ரண்ட் குவார்ட்டர் டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் குவார்ட்டர் டர்ன்றப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி காலை இந்த இப்படி பிளேஸ் பண்ணி இன்னொரு கால் லெஃப்ட் சைடு பிளேஸ் பண்ணி இப்படி நிற்கணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டு லேட்டை உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாடியை முடிஞ்ச அளவு உங்கள் வெயிஸ்ட்டை சின்னதாக காட்ட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தபடியாக இந்த லேட்டையும் ட்ரைஸப்பையும் ஒட்டி எடுத்து இப்படி காட்டுங்க. இப்படி இப்படி எப்படி வைங்க. இதுதான் ஃப்ரண்ட் குவார்ட்டர் டர்ன். இதை முடிச்சதுக்கப்புறம் சைடு, அந்த ஒரு இதுக்கு நடுவில் என்ன வேணாலும் நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி இப்படி பண்ணலாம், இல்லாட்டி அதே நீங்கள் இப்படி திருப்பிட்டு கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அதில் வந்து ரைட் குவார்ட்டர் டர்ன் சொன்னோடனே உங்களுக்கு பிடிச்ச ட்ரான்சிஷன் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். இதுதான் ரைட் குவார்ட்டர் டர்ன். இதுலேயும் அதே மாதிரி தான், பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு டர்ன் பண்ணி ஆப்ஸை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி காட்டணும். அதுக்கடுத்து திருப்பி ரைட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் திருப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரான்சிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்து பேக்குக்கு போயிடணும். பேக் போயிட்டு பேக் குவார்ட்டர் டர்ன் சொன்னோடனே நீங்கள் லேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும். இது ஒன்று. இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரைட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் திருப்பி ஏதாச்சும் ஒரு போஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி ஃப்ரண்ட் குவாட்ரன்ட் வந்துடணும். ஒன்று நீங்கள் இந்த சைடு பண்ணலாம், இல்லை திருப்பி வந்துட்டு இப்படி கூட பண்ணலாம். நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு ப்ளஸ் எந்த மசில் உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை வந்து நீங்கள் மோஸ்ட்டாக காட்ட ட்ரை பண்ணலாம். இப்போ இதெல்லாம் தான் குவார்ட்டர் டர்ன்ஸ். இதுக்கு நடுவில் என்ன மாதிரி வேணாலும் நம்ம ட்ரான்சிஷன் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா உங்களுக்கு வந்து சைட் செஸ்ட்னால் நம்ம காலை வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே நல்லா கேப் விடாமல் இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி கேப் விட்டோம்னா அது உடம்பு ஒல்லியாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு காலை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஹேண்டை இப்படி பிடிச்சி இந்த ரைட் செஸ்ட்டை வந்து நல்லா புஷ் பண்ணணும். மோஸ்ட்லி இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப்பு இந்த மாதிரிலாம் தெரியாமல் காமிச்சு பைசப்பா ட்ரைசப்பா நல்லா எல்லாமே நல்லா டைட் பண்ணி இந்த செஸ்ட்டை நல்லா வெளியே எடுத்து காட்டணும். இது வந்து சைட் செஸ்ட். இதுக்கு அடுத்தபடியாக சைட் ரைசப், அதே மாதிரி இதில் ட்ரைஸப் நல்லா காட்டணும். அதே மாதிரி இந்த செஸ்ட்டையும் நல்லா இதில் புஷ் பண்ணணும். இது ஒரு போஸ். இது முடிச்சதுக்கப்புறம் ஆப்ளிக்ஸ் காட்டணும். ஆப்ளிக்ஸு நீங்கள் இப்படி காட்டலாம், அப்படி இல்லாட்டி இப்படியும் காட்டலாம். இதுக்கப்புறம் பைசப், வந்து கேமரா தெரில அதனால இப்படி கொஞ்சம் சைடாக காட்டுறேன். இப்படி நீங்கள் இப்படியும் காட்டலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கொண்டு போய் ஓவராலாக ஹோல்டும் பண்ணலாம். அது முடிச்சதுக்கப்புறம் பேக் டபுள் பைசப் பண்ணுவாங்க. பேக் டபுள் பைசப் எடுத்துட்டு பேக் டபுள் பைசப். கைஸ், இந்த இப்போ நான் பண்ண போசஸ் எல்லாமே ப்ராப்பராக ஹோல்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் மென்ஸ் ஃபிசிக்கில் மேஜராக என்னென்னு பார்ப்பாங்கனாலே ஆப்ளிக்ஸ் ஆப்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வி டேப்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஷோல்டர் செஸ்ட் இதெல்லாம் நல்லா மஸ்குலராக இருக்கணும், ரொம்ப மஸ்குலராக இருக்கக்கூடாது, பட் ப்ராப்பர் போர்ஷன் ப்ராப்பர் சிமெட்ரிக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அட் த சேம் டைம் உங்களோட போஸிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக ஹோல்டு பண்ணணும், ரொம்ப ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போக ஃப்ளோஸ் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகணும். நீங்கள் ஃப்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியிலே இப்படி தடுமாறுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே பண்ணிங்கனாலே உங்களுக்கு மென்ஸ் ஃபிசிக் வந்து போஸிங் நல்லாவே வரும். ஸோ ஐசிஎனில் இதெல்லாம் தான் மேஜராக பார்ப்பாங்க. ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் காம்பீட்டிங்.